இன்னொரு வார்த்தை ஒன்று நம்ம பரவலாக உபயோகப்படுத்தப்படும் வார்த்தை என்னன்னா திருமணம் அல்லது கல்யாணம். இந்த கல்யாணம் திருமணம் என்பதை பற்றியும் நம்ம அவசியம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருமே கல்யாணத்தை வெற்றிகரமாக முடிக்கணும், கல்யாணத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்போ இந்த திருமணம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையிலேயே நம்ம அதை அடையிறோமா, அந்த நோக்கத்தை திருப்தி பண்ணுறோமா அப்படின்றது நமக்கு விளங்கும். திருமணம் அப்படின்றது சட்டப்படியான ஒரு விஷயம். காதல் அப்படின்றது உணர்வுபூர்வமான விஷயம். ஆனால் திருமணம் அல்லது கல்யாணம்னு சொல்றது சட்டப்படியான விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. நீங்கள் இப்படி தான் பண்ணிக்கணும், சட்டப்படி பண்ணிக்கிட்ட கல்யாணமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அதனால லீகலைஸ்டு சிஸ்டம் அது. ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு மதத்துக்கும், ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஏற்றபடி சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்குது. நீங்கள் இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கலாம், இத்தனை தடவை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னாரத்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சட்டம் இருக்குது. ஆனால் லவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சட்டங்கள் கிடையாது. நீங்கள் இப்படி தான் லவ் பண்ணணும், இன்னாரத்தான் லவ் பண்ணணும், அந்த மாதிரி சட்டம் இருக்கா? இத்தனை பேரை தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சட்டம் இருக்குதா? நியதி வேணா இருக்கலாம், சட்டம் கிடையாது. எதுக்காக இந்த திருமணம் சட்டப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த திருமணம் என்பதே வாரிசுக்காக, ஹேர்ஷிப்னு சொல்றோம் இல்லையா, வாரிசுக்காக ஏற்படுத்தப்பட்ட, சமுதாயத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது நீங்க குடும்பமா இருக்கீங்க அப்படின்றதுக்கு சட்டப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு வரைமுறை இருக்குது. அது திருமணத்தின் மூலம் ஏற்படுது. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சட்டப்படி அவங்க தான் உங்களுக்கு வாரிசு. நீங்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நான் விட்டுட்டு போற விஷயங்கள் அனைத்தும், நல்லது கெட்டது அனைத்தும் எனது மனைவி மக்களுக்குத்தான் போய் சேரும், அல்லது என்னுடைய கணவன் மக்களுக்குத்தான் போய் சேரும். இந்த ஒரு காரணத்திற்காக தான் திருமணம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதனால தான் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு. அந்த நெறிமுறைகளை கடைபிடிச்சு நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அது சட்டப்படி செல்லுபடியான ஒரு திருமணமாகும். நான் வாழ்றதுக்கு திருமணம் தேவையில்லை, ஆனா வாரிசுன்னு சொல்றதுக்கு திருமணம் தேவை. அதனால திருமண பந்தத்துல முக்கியமான ஒரு அமைப்பு, கண்டிஷன், ஷரத்து என்னன்னா, எனக்கு வாரிசு நீ கொடுக்க வேண்டும். இந்த கல்யாணத்தின் மூலமா, இந்த திருமணத்தின் மூலமா நீ அன்பு கொடுக்குறியோ கொடுக்கலையோ, அறிவு கொடுக்குறியோ கொடுக்கலையோ, அரவணைப்பு கொடுக்குறியோ கொடுக்கலையோ, பொருள் கொடுக்குறியோ இல்லையோ, ஆனா வாரிசு கட்டாயமா கொடுக்கப்பட வேண்டும். திருமணம்ன்றதே வாரிசுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருமணத்துல அவ்வளவு சிக்கல்கள், லவ் பண்றதுல சிக்கல்கள் இருக்காது. திருமணம்னு ஆன பிறகு நீங்க எக்கச்சக்கமான சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பந்தம், அந்த உறவுன்றது சட்டப்படி முடிவு செய்யப்பட்ட ஒன்று. நான் கணவனா இருந்தேன்னா எனக்குன்னு சில உரிமைகள் உண்டு, நான் மனைவியா இருந்தேன்னா எனக்குன்னு சில உரிமைகள் உண்டு. பட் அதே சமயத்துல மற்ற விஷயங்களுக்கு உரிமைகள் வரையறுக்கப்படவில்லை. ஒரு கணவன்றவன் கணவனா நடந்துக்கணும், அதுக்கு உண்டான சில வரைமுறைகள் இருக்குது, கடமைகள் இருக்குது. அதே மாதிரி மனைவியா இருக்கிறவளுக்கு சில கடமைகள் இருக்குது. சட்டப்படி இருக்கிறதுனால நான் எப்படி கல்யாணத்தை சட்டப்படி செஞ்சுக்கிறனோ, அதே மாதிரி திருமணத்திலிருந்து நான் பிரிஞ்சு வரணும், வெளியே வரணும்னு நினைச்சேன்னா அந்த சமயத்திலையும் சட்டப்படி தான் நான் விலக்கு பெற முடியும். நான் நினைச்சேன் போயிட்டேன்னு சொல்ல முடியாது. எந்த முறையில நான் திருமணம் பண்ணிக்கிட்டனோ அதே முறையில தான் நான் வெளியவும் வர முடியும். பட் லவ் பண்றதுக்கு அப்படி கிடையாது, காதல் பண்றதுக்கு சட்டம் கிடையாது. அதே மாதிரி காதலை விட்டுட்டு வர்றதுக்கும் சட்ட திட்டங்கள் கிடையாது. எனக்கு இன்னைக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் லவ் பண்ணேன், நாளைக்கு பிடிக்கல ஆனால் நான் லவ் பண்ணல. இது சட்டப்படி நான் போய் எங்கேயும் நான் போய் ரத்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்துல திருமணம்ன்றது அவசியமா சட்டப்படி ரத்து செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்க தான் உங்களுடைய வாரிசு. அதை நாம நல்லா உணர்ந்துக்கணும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க,
ரொம்ப சர்வ சாதாரணமா திருமணத்தை எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சட்டப்படி அந்த உறவு நியாயப்படுத்தப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி நீங்க வெளியே வரணும்னாலும், எனக்கு பிடிக்கல, நான் 20 வருஷமா வாழவே இல்லை, அப்புறம் என்ன அந்த திருமணத்துல இருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கவே முடியாது. நீங்க திருமணத்தை எப்படி சட்டப்படி செஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி சட்டப்படி ரத்து செய்யப்படவும் வேணும். இந்த மாதிரி 2 விஷயத்தையும் நம்ம நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப காதல்னா என்ன, திருமணம்னா என்ன, இப்படி ஒண்ணு புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன்படி நடந்தோம்னா சிக்கல்களே கிடையாது. நிறைய பேர் காதல் மிக உன்னதமானது, மகோன்னதமானது அப்படின்ற மாதிரியும், அதே சமயத்துல திருமணம்ன்றது ரொம்ப புண்ணியமானது, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சாங்டிட்டி சமாச்சாரம் அப்படின்ற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுக்கும் தனித்தனியான வரைமுறைகள் இருக்குது. இப்ப திருமணம்னா என்ன, காதல்னா என்ன? இப்ப காதல் பண்ணோம்னா அவசியம் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதே மாதிரி திருமணத்துல எல்லாத்துலயும் காதல் இருக்கா? இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா திருமணத்துல 2 விதமா சொல்றாங்க, லவ் மேரேஜ், அரேஞ்ச்டு மேரேஜ்ன்ட்டு. என்னமோ லவ் மேரேஜ்ல அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாத மாதிரியும், அரேஞ்ச்டு மேரேஜ்ல லவ்வே இல்லாத மாதிரியும் அது டிஃபைன் பண்ணப்படுது. ஆக்சுவலி சொல்ல போனா லவ் மேரேஜில் தான் எக்கச்சக்கமான அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியிருக்குது. இந்த மாதிரி மேரேஜ்ன்றது தெரிந்தவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது, தெரியாதவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது திருமணம்ன்றது சட்டப்படி வரையறுக்கப்பட்டதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே திருமணத்தை ரொம்ப அழகா நம்ம நடத்தி சென்று வீட்டையும் நல்லா சந்தோஷமா வச்சிருக்க வாய்ப்புண்டு.